கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த கவின் என்ற இளைஞர் உயிரிழப்பு. ஒட்டுமொத்தமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40 உயர்வு. கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 40 பேரின் உடல்களும் அடையாளம் காணப்பட்டன. பிரேத பரிசோதனைக்கு பிறகு 35 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த 94 பேர் மருத்துவமனையில் அனுமதி. 16 பேருக்கு தீவிர சிகிச்சை. சென்னையிலிருந்து நள்ளிரவில் புறப்பட்டு அதிகாலையில் சென்று உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காயமடைந்தவர்களிடம் நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆறுதல். தாவேக கூட்டத்திற்கு காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. காவல்துறையின் நிபந்தனைகளை தாவேகாவினர் பின்பற்றவில்லை. மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி. அரசியல் தலைவர்களின் கூட்டங்களின் போது பொதுமக்களை கட்டுப்படுத்த வேண்டியது 2ஆம் கட்ட தலைவர்களின் கடமை என்றும் பேட்டி. அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றோம், சில விஷயங்களை பண்ணாதீங்க, மரத்து மேலே ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறா இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்றோம். இதற்கு மேல கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் இயக்கத்துடைய தலைவருடைய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. கரூரில் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்திய அரசியல் கட்சி தலைவர்கள் காயமடைந்தவர்களை சந்தித்தும் நலம் விசாரித்தனர். கரூர் நெரிசல் சம்பவம் தமிழக அரசியல் வரலாற்றில் கொடுந்துயரம். காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை பார்த்த பிறகு விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. மறக்க முடியாத, ஆற்றுப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு பெருந்துயரம். முதல் முறையாக தமிழக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு கொடும் துயரம் நடந்தேறி இருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது. கூட்ட நெரிசல் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகம் மீது தவறு உள்ளது, தமிழ்நாடு அரசு மீதும் தவறு இருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். தாவேக பிரச்சார கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு. இன்று மாலை 4:30 மணிக்கு நீதிபதி செந்தில்குமார் முன்னிலையில் விசாரணை. கரூரில் தடியடி கல்வீச்சு நடத்தப்பட்டு சதி நடந்திருப்பதாக தாவேக தரப்பில் உயர்நீதிமன்ற நீதிபதியிடம் முறையீடு. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நாளை விசாரணை. கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அறிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் அறிவிப்பு. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தீவிர சிகிச்சை பெறுவோருக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. கரூர் சம்பவத்தால் இதயமும் மனதும் மிக மிக கனத்து போயிருப்பதாக விஜய் அறிக்கை. உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிப்பு. கூட்ட நெரிசலை தொடர்ந்து தாவேக மூத்த நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை. சுற்றுப்பயணங்களை தற்காலிகமாக ரத்து செய்திருப்பதாகவும் தகவல். சென்னை நீலாங்கரையில் விஜய் வீட்டை தமிழ் மாணவர் மன்றம் அமைப்பினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. விஜய் வீட்டுக்கு கூடுதல் பாதுகாப்பு. கூட்ட நெரிசல் தொடர்பாக முதலமைச்சரிடம் அறிக்கை கேட்டுள்ள ஆளுநர் ஆர் என் ரவி. என்ன நடந்தது என்பது விரிவாக விளக்கமளிக்க அறிவுறுத்தல்.
கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், ஐடி பிரிவு இணை பொதுச் செயலாளர் சிடி நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு. விசாரணை அதிகாரியாக டிஎஸ்பி செல்வராஜ் நியமனம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த கவின் என்ற இளைஞர் உயிரிழப்பு. ஒட்டுமொத்தமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40 உயர்வு. கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 40 பேரின் உடல்களும் அடையாளம் காணப்பட்டன. பிரேத பரிசோதனைக்கு பிறகு 35 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த 94 பேர் மருத்துவமனையில் அனுமதி. 16 பேருக்கு தீவிர சிகிச்சை. சென்னையிலிருந்து நள்ளிரவில் புறப்பட்டு அதிகாலையில் சென்று உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காயமடைந்தவர்களிடம் நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆறுதல். தாவேக கூட்டத்திற்கு காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. காவல்துறையின் நிபந்தனைகளை தாவேகாவினர் பின்பற்றவில்லை. மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி. அரசியல் தலைவர்களின் கூட்டங்களின் போது பொதுமக்களை கட்டுப்படுத்த வேண்டியது 2ஆம் கட்ட தலைவர்களின் கடமை என்றும் பேட்டி. அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றோம், சில விஷயங்களை பண்ணாதீங்க, மரத்து மேலே ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறா இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்றோம். இதற்கு மேல கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் இயக்கத்துடைய தலைவருடைய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. கரூரில் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்திய அரசியல் கட்சி தலைவர்கள் காயமடைந்தவர்களை சந்தித்தும் நலம் விசாரித்தனர். கரூர் நெரிசல் சம்பவம் தமிழக அரசியல் வரலாற்றில் கொடுந்துயரம். காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை பார்த்த பிறகு விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. மறக்க முடியாத, ஆற்றுப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு பெருந்துயரம். முதல் முறையாக தமிழக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு கொடும் துயரம் நடந்தேறி இருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது. கூட்ட நெரிசல் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகம் மீது தவறு உள்ளது, தமிழ்நாடு அரசு மீதும் தவறு இருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். தாவேக பிரச்சார கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு. இன்று மாலை 4:30 மணிக்கு நீதிபதி செந்தில்குமார் முன்னிலையில் விசாரணை. கரூரில் தடியடி கல்வீச்சு நடத்தப்பட்டு சதி நடந்திருப்பதாக தாவேக தரப்பில் உயர்நீதிமன்ற நீதிபதியிடம் முறையீடு. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நாளை விசாரணை. கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அறிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் அறிவிப்பு. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தீவிர சிகிச்சை பெறுவோருக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. கரூர் சம்பவத்தால் இதயமும் மனதும் மிக மிக கனத்து போயிருப்பதாக விஜய் அறிக்கை. உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிப்பு. கூட்ட நெரிசலை தொடர்ந்து தாவேக மூத்த நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை. சுற்றுப்பயணங்களை தற்காலிகமாக ரத்து செய்திருப்பதாகவும் தகவல். சென்னை நீலாங்கரையில் விஜய் வீட்டை தமிழ் மாணவர் மன்றம் அமைப்பினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு.
விஜய் வீட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பு. கூட்ட நெரிசல் தொடர்பாக முதலமைச்சரிடம் அறிக்கை கேட்டுள்ள ஆளுநர் ஆர் என் ரவி. என்ன நடந்தது என்பது விரிவாக விளக்கமளிக்க அறிவுறுத்தல். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், ஐடி பிரிவு இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு. விசாரணை அதிகாரியாக டிஎஸ்பி செல்வராஜ் நியமனம்.